வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தல். அரசாங்கத்தின் பொய்யான அரசியலுக்கு முடிவு கொடுக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவிப்பு. ஸ்ரீ பௌத்த வருடத்தை முன்னிட்டு தேசிய வெசாக் வாரம் இன்று முதல் மே 16 வரை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அதிகரிக்கும் அழுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் மற்றும் குற்றங்கள் பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும் என்றும் அவற்றை ஒருபோதும் அரசியலாகவோ அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தவோ கூடாது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கோட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு பள்ளி மாணவி உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பிடும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஒரு குழந்தை உயிர் மாய்க்க நினைப்பது சமூகத்தின் கூட்டு தோல்வியை குறிக்கிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒருபோதும் நிகழக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கோட்டாஞ்சேனை பள்ளி மாணவி சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது அனைத்து தொடர்புடைய தரப்பினர்களும் ஈடுபாட்டுடன் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் வலியுறுத்தி கூறினார். மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் மற்றும் குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம், கல்வி அமைச்சகம், தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பொறிமுறையை விரைவாக நிறுவுவது குறித்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தையின் பெற்றோருக்கு தனது இரங்கலை தெரிவித்த பிரதமர் இதுபோன்ற துயரங்களை தடுக்க ஒரு அரசாங்கமாக பரந்த தலையீடு செய்யப்படும் என்றும் இதுபோன்ற பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் குழந்தைகளின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் அரசாங்கத்தின் தலைமை அமைப்பாளரான நலிந்து ஜெயதிச 10வது நாடாளுமன்றத்திற்கான இலங்கை இந்தியா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025 மே 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் நடைபெற்றிருந்த நட்புறவு சங்க கூட்டத்தின் போது இந்த தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டார். அதே நேரம் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் விஸ்வி சாலிக், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, பல அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தி ஜெயவர்தன இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அரசாங்கத்தின் வழிமாற்றம், பொய்யான அரசியலுக்கு முடிவு கொடுக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய திட்டமிட்டுள்ளன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டுள்ளார். 266 உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றதாக அரசாங்கம் கூறினாலும் அவர்களால் 116 மன்றங்களில் மட்டுமே ஆட்சி அமைக்க இயலும். இதனை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு 34% குறைவான வாக்குகள் கிடைத்துள்ளன. மாறாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சர்வஜன அதிகாரம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடந்த காலத்தை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி கடந்த முறையில் ஜானி சின்னத்தில் போட்டியிட்ட போது பெற்ற வாக்குகளை விட இம்முறை 2 மடங்கான வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் இது 100% உயர்வாகும் என்றும் கூறினார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் மோதல்களை தவிர அரசு இந்தியாவுடன் ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பது புதிய அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க வியட்நாமில் தனியார் விமானத்தில் பயணம் செய்தது மக்கள் நம்பிக்கை இழக்கச் செய்துள்ளதாகவும் சொந்த நலனுக்காக அரசு செயல்படுவதுதான் என்று கண்டுகொள்வதற்கான முக்கிய காரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஸ்ரீ பௌத்த வருடத்தை முன்னிட்டு தேசிய வெசாக் வாரம் இன்று தொடங்கி மே 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரச வெசாக் மகோத்சவம் நற்குணங்கள் கொண்டு உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் என்ற துணிப்பொருளின் கீழ் நுரலியா மாவட்டத்தை மையமாக வைத்து இன்று ஆரம்பிக்கின்றது. இந்த மகோத்சவம் ஜனாதிபதி அலுவலகம், பௌத்த மற்றும் கலாச்சார அமைச்சு, பௌத்த விவகார திணைக்களம், சாசன பாதுகாப்பு மன்றம், மத்திய மாகாண சபை மற்றும் நுரலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து ஒருங்கிணைக்கின்றன. இதேவேளை தாய்லாந்து மகா சங்கத்தினர் மேற்கொண்டு சிஎம் இலங்கை தர்ம யாத்திரை திட்டத்தின் 2ஆம் கட்டம் நுரலியாவில் நிறைவடைந்தது. பண்டாரவளையிலிருந்து நுரலியா வரை இந்த யாத்திரை நடைபெற்றுள்ளது. மேலும் நுரலியா மாவட்டத்தில் சில விகாரை அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது 3 படைகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளன. வெசாக் வாரத்தையொட்டி மே 12, 13, 14 ஆகிய 3 நாட்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து இறைச்சி விற்பனை நிலையங்கள், மதுபான சாலைகள், சூதாட்ட மற்றும் களியாட்ட விடுதிகள் மூடப்படும் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் பல்பொருள் அங்காடிகளிலும் இறைச்சி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக செயல்படும் சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்படுவதாகவும் இதனால் அவர் அந்த பதவிக்கு முற்றிலும் பொருத்தமற்றவராக இருக்கின்றார் என்றும்
ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார். அவர் வெளியிட்டிருந்த விசேட அறிக்கை ஒன்றில் கோட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிர் மாய்த்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பேற்ற அணுகுமுறையை எடுத்து காட்டியுள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பெண்ணாகவும் தாயாகவும் ஆசிரியையாகவும் மேலும் அமைச்சராகவும் செயற்பட வேண்டியவர் இப்போது அந்த மாணவியை நியாயம் பெறுவதிலிருந்து விலக்க ஒரு ஆசிரியை பக்கம் தன்னிச்சையாக குறித்து நிற்கின்றார். இது அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஏற்ற நடவடிக்கை அல்ல என்று குற்றம் சாட்டினார். மேலும் மாணவி பாடசாலையிலும் மேலதிக வகுப்பிலும் துன்புறுத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல்கள் இருப்பதாகவும் மாணவியின் மனநிலையை முன்வைத்து இந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சி செய்வது வெறும் பொய்யான அரசியல் நாடகம் எனவும் ரோஹிணி கவிரத்ன வலியுறுத்தியுள்ளார். நான் இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப விரும்பின போதும் சபாநாயகரும் ஆளும் தரப்பும் வாய்ப்பு வழங்குவதற்கு மறுத்துள்ளார்கள். ஒரு ஆசிரியையை அரசியல் பாதுகாப்புக்காக மறைத்து வைக்கும் முயற்சியில் அமைச்சு ஈடுபது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். எனவே மக்களும் மாணவிகளுக்கும் நியாயம் நிலைநாட்டும் வகையில் சரோஜா போல்ராஜ் உடனடியாக தனது அமைச்சு பதவியினை விட்டு விலக வேண்டும் என்றும் ரோஹிணி கவிரத்ன வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய செயல்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இந்த நியமனம் நேற்று நடைபெற்றிருந்த கட்சியின் விசேட கூட்டத்தின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகேயின் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கும் குழுவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் நியமிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சாகர காரியவசம், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க ஆகியோர் அந்த ஆலோசனை குழுவில் முக்கிய பங்காளிப்பாளர்களாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்படுவதாகவும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக தனது குரல் முடக்கப்பட்டதாகவும் யாழ்ப்பாண சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த பொது போக்குவரத்து தர நிர்ணயங்களை பற்றிய தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றியவர், எனது குரல் தேர்தலுக்காக முடக்கப்பட்டாலும் தமிழ் மக்கள் உணர்வை அடக்கியிருக்க முடியவில்லை. அதன் சான்றாகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி 80,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது என்று கூறியிருந்தார். அரசை முன்னேற்றுவதற்காக இருந்தால் மக்கள் 10,000 வீதம் ஆதரவு அளிப்பதாகவே 3 ஆசனங்களை வழங்கினார்கள். ஆனால் கடந்த 7 மாதங்களில் வடக்கு மற்றும் கிழக்கில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். பஸ் நிலையங்களை சுத்தம் செய்வதை அபிவிருத்தி என்று அழைக்க முடியாது. வடக்கு கிழக்கு பஸ்கள் திருத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் காலத்தில் பிரதமர் ஜனாதிபதி வடக்கிற்கு சென்று தமிழ் மக்களிடம் வாக்குறுதிகள் அளித்ததாக அவர் குறிப்பிட்டு அப்போது கோயில் திருவிழாக்களை போல் பிரச்சாரம் நடத்தினார்கள். நாங்கள் அரசியலுக்கு அப்பால் நம்பினோம். ஆனால் இப்போது மக்கள் உங்களை முழுமையாக எதிர்க்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்பதால் நான் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கவில்லை. மாறாக தமிழ் மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் கட்சிக்கு ஆதரவு அளித்திருந்தேன். இந்த நிலையில் வடக்கு மக்களின் நம்பிக்கையை மீட்க அரசாங்கம் உண்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர்களின் நிலங்கள், பாதைகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை மீளாய்வு செய்யும் முனைப்புடன் ஆளுமை காட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் ஏற்பட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்தில் காயமடைந்த வீரர்களின் உடல்நிலை குறித்து விசாரிக்க ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் ரோட்ரிகோ பொலன்னறுவை பொது மருத்துவமனைக்கு விஜயம் செய்திருந்தார். மதுரோயாவில் உள்ள இலங்கை ராணுவ சிறப்பு படை பயிற்சி பள்ளியில் நேற்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவுக்கு முன்னதாக ஹெலிகாப்டர் விபத்து சம்பவம் நிகழ்ந்திருந்தது. தனது விஜயத்தின் போது ராணுவ தளபதி மருத்துவமனை அதிகாரிகளோடு வழங்கப்படும் மருத்துவ பராமரிப்பு குறித்தும் காயமடைந்த வீரர்களுக்கு தேவையான மேலதிக சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் விவாதித்திருந்தார். பாதிக்கப்பட்ட வீரர்களின் நிலையை இலங்கை ராணுவம் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. அவர்கள் குணமடையும் போது அவர்களுக்கு தேவையான ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.